இந்த எலெக்ஷன் பீரியட் வந்து நிச்சயம் வரலாறுல காலத்துக்கும் பேசப்படுற ஒன்றா தான் இருக்க போகுது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கல்ஃப் கண்ட்ரிஸை பற்றி. என்ன அப்படின்னா, இந்த வாருக்கு முன்னாடி வந்துட்டு அங்கே உள்ள விமன் எல்லாம் என்னால் 2 மணி நைட்டு 3 மணி மிட் நைட் கூட தனியாக ஃப்ரீயாக போக முடியுது. ஏன்னா நான் இங்கே கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கேன், இங்கே ரூல் பண்ணுறவங்க அப்படின்ட்டு. வார் டயத்துலேயும் அதே மாதிரி போட்டாங்க. இவங்க ரூல் பண்ணுறப்ப எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி விஜய் சார் கேட்டுக்கிட்டதுக்காக ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்க எல்லா தமிழ் பீப்புளும் நாங்கள் ஓட்டு போட வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்க. உண்மையிலே வந்துட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. விஜய் வந்து என்னென்ன மாற்றம் கொண்டு வர்றார் அப்படின்னா, நம்ம உள்ளூரில் இருக்கவங்களையே கொண்டு போய் ஓட்டு போட வைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். ஜென்ரலாக ஒரு கருத்து இருக்குது, மோஸ்ட்லி இந்த படித்தவங்க தான் ஓட்டு போடவே வரமாட்டேங்கிறாங்க, ஆமாம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மாற போகிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு டயலாகை விட்டுட்டு ஓட்டு சதவீதம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் வரலாறு காணாத அளவுக்கு ஓட்டு சதவீதம் கூடியிருக்கு, 90% மேலே. இவர் அரசியல் மாற்றம் மட்டுமா கொண்டு வர்றாரு, பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வர போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் இல்லாத அளவு வந்து ஓட்டு சதவீதம் கூடும். அது ரொம்ப பிரமிப்பான ஒரு இன்க்ரீஸாக தான் இருக்க போகுது, ஓட்டு சதவீதம் அதிகரிப்பாக தான் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.